வணக்கம் மக்களே, வெல்கம் டு டெக் பாண்டா. ஸ்விக்கிலையும் ஜொமேட்டோலையும் இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பார்க்குறதுக்கு தான் அந்த வீடியோ. இது வந்து நீங்கள் பிசியில் குரோமோட எக்ஸ்டென்ஷன் வச்சு நீங்கள் செக் பண்ணிடலாம். கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஸ்விக்கி ஸ்பெண்டிங் கால்குலேட்டர் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 லிங்க் வரும். அதில் ஃபஸ்ட்டு இருக்குது ஃபுட்டி அப்படின்ற அந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் தான். கீழேயும் அதே லிங்க் தான், நீங்கள் எதை கிளிக் பண்ணாலும் அதான் வரும். ஓகே, இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. உள்ளே போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு இருக்குது. அது கீழே கெட் எக்ஸ்டென்ஷன் ஒன்று இருக்குது. நீங்கள் எது வேணால் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் குரோமோட எக்ஸ்டென்ஷன் லிங்க் அதுக்கு போயிடுச்சு. அதில் போய் ஆட் டு குரோம் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்றத கொடுத்துருங்க. இது பார்த்திங்க அப்படின்னா ஸ்விக்கிலையும் ஜொமேட்டோலையும் நீங்கள் லைஃப் டைம் வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்றத இதை வச்சு நீங்கள் செக் பண்ணிடலாம். பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டால் ஆயிடுச்சு. அது மேலே அந்த எக்ஸ்டென்ஷன் ஐக்கான் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஸ்பெண்டிங் கால்குலேட்டர் அப்படின்ற ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கு. அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி இப்போ ஓப்பன் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஒரு பாப்பப் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். அதில் ஸ்விக்கியா ஜொமேட்டோவான்னு கேட்குது. நான் ஸ்விக்கியை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. இது பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஸ்விக்கியோட அக்கௌண்ட் பேஜுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுச்சு. இதில் வந்து நீங்கள் லாகின் பண்ணி வச்சுக்கணும். உங்களோட மொபைல் நம்பர் போட்டு லாகின் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் மேலே இந்த எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது வரும். இப்போ வந்து நீங்கள் ஸ்விக்கியை வந்து கால்குலேட் பண்ணலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் நேமும் ஜெண்டரும் கேட்டிருக்காங்க. அதை சூஸ் பண்ணிவிட்டு ஷோ ரிசல்ட்ஸ் கொடுத்துருங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற எல்லா பாஸ்ட் ஆர்டர்ஸையும் இது வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டும் ரிசல்ட்டு. கொஞ்சம் டைம் எடுக்குது, வெயிட் பண்ணலாம். நீங்கள் இதுக்கு முன்னாடி எந்தெந்த ஹோட்டலில் வாங்கினீங்க, எவ்வளோக்கு வாங்கினீங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இதில் அனலைஸ் பண்ணி காமிச்சிடும். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே லோட் ஆயிடுச்சு. இதில் நான் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத காட்டும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 47,000 ரூபாய்க்கு இது வரைக்கும் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் ஸ்விக்கியில் லைஃப் டைமில். கீழே பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த ரெஸ்டாரண்ட்டில் எவ்வளோக்கு நான் இது வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸும் இது காமிச்சிருச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரேங்கிங் லீடர் போர்டும் கொடுத்துருக்காங்க. ஸ்விக்கியில் இது வரைக்கும் யார் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்ற டீட்டெயிலும் இதில் இருக்குது. நான் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாகவே கீழே 55,000க்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அமௌண்ட் கொஞ்சம் டிஃபர் ஆகுது, ஏன்னு தெரியல. நம்ம அடுத்து ஜொமேட்டோவுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் வரீங்க, நம்ம மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் மட்டும் போட்டுருங்க. நீங்களும் உங்களோட ஸ்பெண்டிங்கில் அந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் என்னையோட அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா லீடர் போர்டு வந்து கொடுத்துருக்காங்க. மந்த்லி அப்புறம் ஆல் டைமு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கரி கிங் அப்படின்ற ஒரு ஆள் வந்து இது வரைக்கும் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு. இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 9 crore வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் ரொம்பவே நிறைய சாப்பிடுவார் போல இருக்குது. 9 கோடி உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோவில் வந்து இது வரைக்கும் நான் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். மறுபடியும் இதே மாதிரி எக்ஸ்டென்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. இப்போ கீழே வந்து ஜொமேட்டோன்னு இருக்குது, அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஜொமேட்டோ பேஜுக்கு வந்து இது கூட்டிகிட்டு வந்துருச்சு. இதுலேயும் நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பர் போட்டு லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து மறுபடியும் உங்கள் பேர் ஜென்ரலாக சூஸ் பண்ணிவிட்டு ஷோ ரிசல்ட்ஸ் வந்து கொடுங்க. இது வந்து இப்போ அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து இது வரைக்கும் ஸ்விக்கியோட ஜொமேட்டோ தான் அதிக டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் கொஞ்சம் அதிகமாகவே வரும் அப்படின்னு நினைக்கிறேன். லோட் ஆயிடுச்சு இப்போ பேஜ் வந்து. ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து அமௌண்ட் காட்டுது. 22,000 கிட்ட காட்டுது. ஆனால் இது வந்து கரெக்டான அமௌண்ட்டாக தெரியல. பேஜ் வந்து லோட் ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஓகே, இங்கேயும் இந்த ராஜீவ் அப்படின்றவர் இருக்கார். ஓகே, இப்போ வந்து லோட் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1,16,000 கிட்ட இது வரைக்கும் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் ஜொமேட்டோவில். ரொம்ப வருஷமாக ஜொமேட்டோ தான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய லைஃப் டைம் ஸ்பெண்ட் பண்ணது வந்து இந்த அமௌண்ட்டு தான். இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீமி கேக்ஸில் தான் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். 9,000 கிட்ட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். இங்கே அதே மாதிரி லீடர் போர்டு இருக்குது. திஸ் மந்த்து அப்புறம் ஆல் இருக்குது. இங்கேயும் அந்த கரி கிங் தான் அதிகமாக இருக்கார். இங்கே பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து மாறி மாறி காட்டுது. பேஜ் இன்னும் லோட் ஆகிட்டு தான் இருக்குது. நேராக நான் வாயை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருந்தேன் அப்படின்னா 1,50,000 ரூபா கிட்ட நான் சேர்த்து வச்சுருக்கலாம். ஆனால் பரவாயில்ல, நம்ம ஃபுட்டுக்கு தான் ஸ்பெண்ட் பண்ணுறோம். நம்ம உழைக்கிறது எல்லாமே அதுக்கு தான். ஸோ ஃபுட்டுக்கு தாராளமாக கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஸ்விக்கியில் ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணுறதை நான் கம்மி பண்ணியிருக்கலாம். ஆனால் இங்கே இவரை பாருங்கள், கோவர்தன் அப்படின்றவர் தான் டாப்பில் இருக்கார். இங்கே பார்த்திங்க அப்படின்னா 10 கோடி கிட்ட செலவு பண்ணியிருக்காரு இது வரைக்கும். இவர் வந்து கரி கிங்கோட ரொம்ப அதிகமாக செலவு பண்ணியிருக்காரு. கீழே பார்த்தீங்கன்னா இங்கேயும் அந்த கரி கிங் வந்து வந்துட்டார். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் ஸ்விக்கிலையும் ஜொமேட்டோலையும் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்றத கால்குலேட் பண்ணிக்கலாம். நீங்களும் செக் அவுட் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு தான் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐக்கானை தூக்கி ஆளில் போட்டுக்கோங்க.